வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நேஷனல் ஃபாரன்சிக் அட்மிஷன் டெஸ்ட் இதில் வந்து சைபர் செக்யூரிட்டி இது பார்த்தீங்கன்னா பிடெக் எம்டெக் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்சஸாக கொடுக்குறாங்க. ஸோ யாருன்னா நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, மொத்தம் எத்தனை நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குது. இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி, கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி அல்லது இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் ஆர் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற படித்த ஸ்டூடெண்ட்ஸு, ஒகேஷனல் ஸ்டடீஸ் படித்தவங்க இந்த சைபர் செக்யூரிட்டி அப்ளை பண்ணலாம். மொத்தம் 10 நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குஜராத், டெல்லி, கோவா, திரிபுரா, போபால், புனே, கவுஹாத்தி, மணிப்பூர், தார்வாட், உகாண்டா. நீங்கள் நேஷனல் ஃபாரன்சிக் அட்மிஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த 10 யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் மார்ச்லேயும், என்ட்ரன்ஸ் வந்து மேலேயும், ரிசல்ட் வந்து ஜூன்லேயும், கவுன்சிலிங் வந்து ஜூன்லேயும் அப்படிங்கிறது நடக்கும். சார் கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இருக்கும்? ஒன்லி இன் இங்கிலீஷில் தான் இருக்கும். அடுத்தது ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு 25 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், ரீசனிங் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் கிராமர்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், ஜிகே ஒரு 5 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 கொஸ்டின். ஆக 30, 25, 55, 55, 5, 60 ப்ளஸ் 25, 85, 90, 95 ஜிகே, கம்ப்யூட்டர் சயின்ஸோடு சேர்த்து 100 கொஸ்டின்ஸ் ஆகிடுது. சரிங்களா? அடுத்தது நீங்கள் 10+2 இருந்து போர்டு எக்ஸாமில் நீங்கள் 60% எடுத்திருந்தீங்கன்னா ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி, அதாவது NFAT நேஷனல் ஃபாரன்சிக் அட்மிஷன் டெஸ்ட், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, கொஸ்டின் பேப்பர் ஒன்லி இதில் தான் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இஸ் த பாடி ஆஃப் டெக்னாலஜிஸ், ப்ராசஸஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் டிசைன் டு ப்ரொடெக்ட் நெட்வொர்க்ஸ், devices, programs and data from attack, theft, damage, modification and unauthorized process. So இதுக்கு வந்து இந்த cyber security யூஸ் பண்றாங்க. This includes using special programs to check for harmful software and learning how to recognize and avoid online scams. லேந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. சைபர் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த கவர்மெண்ட், கார்பரேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கலெக்ட் மிலிட்ரி ஃபைனான்ஷியல்ஸ், ப்ராசஸ் அண்ட் ஸ்டோர் unprecedented amounts of data on a computer and other properties like personal information and this private information. உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சம் ஆஃப் த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ரொடெக்டிங் இன்ஃபர்மேஷன் பை, அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ரிஸ்க்ஸ், மிட்டிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் ரிஸ்க். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பெனட்ரேஷன் டெஸ்டர், இந்த மாதிரி, அதாவது பெனட்ரேஷன் டெஸ்டருங்கிறது, பெனட்ரேஷன் டெஸ்டர் பர்ஃபார்ம்ஸ் அ controlled attacks on company systems to determine if they will hold up in real life situationsல நல்லா தாங்குதா அப்படிங்கிறதுக்காக penetration tester நீங்க ஒர்க் பண்ணலாம். செக்யூரிட்டி இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாம். In this role you design the systems to keep a company's computers, networks and data safe from cyber attacks and to natural disasters. அப்புறம் cloud security engineer, a cloud security engineer builds, maintains and continuously improves the cloud based networks. இன்னும் நிறைய இருக்குது டே ஸ்டூடெண்ட்ஸ். செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், அப்புறம் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பாண்டர், எத்திக்கல் ஹேக்கர், இன்சிடென்ட் மேனேஜர், செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் கிரிப்டோகிராஃபர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது இல்லாமல் இதே நீங்கள் சைபர் செக்யூரிட்டி SRM யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், VITயில் இருக்குது, சத்யபாமாவில் இருக்குது, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி பயன்படுத்திக்கலாம், படிக்கலாம். தேங்க்யூ.